இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அதே எசேக்கியேல் 39 அடுத்த அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. இந்த வசனம் ஒரு தடவைக்கு 2 தடவை கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் இந்த யுத்தம் வரும். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு விஷயத்தையும் 2 முறை சொன்னால் அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று அர்த்தம். இயேசு மெய்யாகவே என்றால் வேறு, மெய்யாகவே மெய்யாகவே என்றால் அது ஒரு அழுத்தம், முக்கியம் என்று அர்த்தம். அப்படியானால் 2 தடவை இந்த வசனத்தில் வருது, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். 2023 அக்டோபர் 7 இஸ்ரவேலுடைய மலை எங்களுக்கு வேண்டும் என்று இந்த யுத்தம் ஆரம்பித்தது. இது பாலஸ்தீனர்கள் இஸ்ரவேலுடைய டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடியதான இந்த தேவாலய மலை என்று சொல்வார்கள். அதற்கு இது எங்களுக்கு தேவை என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். இது 2023 அக்டோபர் 7 ஆரம்பித்தது. இந்த யுத்தத்தினுடையதான மூல காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மலை, இந்த டெம்பிள் மவுண்ட் என்று சொல்வார்கள், இந்த மலை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். காரணம், அங்கே அவருடைய மிக முக்கியமான வழிபாட்டு தலம் இருக்கிறதுனால இது எங்களுக்குரியது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் சொல்லுகிறது, இந்த மலையில் ஏற்கனவே எங்களுடைய 2 தேவாலயங்கள் இருந்திருக்கிறது. சாலமோன் கட்டின தேவாலயமும் செருபாபேல் கட்டின தேவாலயமும் இங்கே இருந்தது. சாலமோன் கட்டின தேவாலயத்தை நேபுகாத்நேச்சார் இடித்தார். செருபாபேல் கட்டின தேவாலயத்தை தீத்துராயன் இடித்தார். எங்களுடைய 3வது தேவாலயம் இங்கே வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, வசனத்தின்படி அவருக்கு இருக்கிறது. எனவே இந்த மலையை கர்த்தர் எங்களுக்கு திருப்பி தந்தார். அவங்க கிட்ட இந்த மலை இல்லாமல் இருந்தது. 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்ததான 6 நாள் யுத்தத்தில் இது முழுக்க அவங்க கைக்கு வந்துச்சு. யுத்தத்தினுடைய சட்டத்திட்டத்தின்படி, ஜெனிவா ஒப்பந்தத்தின்படி எதை அவர்கள் கடைசியாக ஜெயிக்கிறார்களோ, எந்த வரைக்கும் முன்னேறி இருக்கிறார்களோ அது அவர்களுக்கு சொந்தம். அதன் அடிப்படையில் இந்த மலை எங்களுக்கு சொந்தம் என்று இஸ்ரவேல் சொல்லுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், மலையில எங்களுடைய வழிபாட்டு தலம் இருக்கு, அதை நாங்கள் தரமாட்டோம், அது எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். இந்த பிரச்சனை தான் போய்கொண்டிருக்கிறது. இத ஐநா சபையில் அங்கே ஒரு தீர்மானம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது, பேச்சுவார்த்தை இருக்கிறது. 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்வார்கள். எருசலேமை 2ஆக பிரித்து பழைய எருசலேம், புதிய எருசலேம் என்று சொல்லி, பழைய எருசலேமை பாலஸ்தீனர் கையிலையும் புதிய எருசலேமை டெல் அவீவ் அந்த பட்டணத்தை இஸ்ரவேல் கையிலும் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்வார்கள். ஐநாவில் இருக்கு. ஆனால் இஸ்ரவேல் சொல்லுகிறது, இது முழுக்க எனக்கு சொந்தம், நான் தரமாட்டேன் என்று சொல்லி. ஸோ இந்த பிரச்சனையின் அடிப்படையில் தான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. சரியா கோவிட் முடிந்தது 2023 மே மாதம். இது ஆரம்பித்தது 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி. இந்த யுத்தம் ஆரம்பித்து இந்த மலைக்கான சண்டை ஆரம்பிச்சது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா யுத்தம், அதனுடைய ஆரம்ப புள்ளி இங்கே தான் இருக்கு. இங்கே தான் இப்போ கூட பென்யமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர், அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார், அக்டோபரில் ஆரம்பித்ததான இந்த யுத்தம் என்பார். அவர் சொல்லும் போதே 2023 அக்டோபரில் ஆரம்பித்தது என்பார். இன்னைக்கு நடக்குதுன்னு சொல்ல மாட்டார், அங்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆரம்பித்ததான இந்த யுத்தம் இது 6-8 வெளிப்படுத்தல இருக்கு. இதான் அந்த பட்டயம். இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த யுத்தத்துக்கு நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது அமாசுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஆரம்பிச்சிச்சு. அதற்கு பிறகு லெபனான், ஏமன், ஹவுதிஸ், அதுக்கப்புறம் ஈரான், அதுக்கப்புறம் ஈரான் வந்து யுஎஸ், அதுக்கப்புறம் ஈரான் வந்து குவைத், பஹ்ரைன் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சு ஏறக்குறைய 10லேருந்து 16 நாடுகள் இன்னைக்கு யுத்தத்தில் இருக்கே. இந்த யுத்தம் இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும், எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த யுத்தம் முடிவுக்கு வராது. நேத்து கூட ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் பிரான்ஸ்ல இருந்து சொல்லி இருக்கிறாரு, அதெல்லாம் முடியாது இப்போ அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஸோ இந்த யுத்தமானது இன்னும் பெருசாக மாறும். ட்ரம்போடைய ட்வீட்டை போய் பாருங்க. ஒரு அமெரிக்க ஜனாதிபதியோட ட்வீட் மாதிரியே இருக்காது. நைட் ஒன்று பேசுவார், காலையில் ஒன்று பேசுவார். பொதுவாக அமெரிக்க ஜனாதிபதிகள் ஒன்று சொன்னா அது சொன்னது தான். அந்த இவர் சொல்ற மாதிரி, தரியு மன்னன் சொல்ற மாதிரி, பிலாத்து சொல்ற மாதிரி, எழுதினது எழுதினதே என்ற மாதிரி அந்த ஜனாதிபதி சொன்னா ஒரு எழுத்து அப்படி அந்த மொத்த அந்த வல்லமையும் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற ஆள் யாருன்னா ட்ரம்ப் தான். டெய்லி ஒன்று போடுவார், முடிஞ்சிருச்சும்பாரு, ஆயிடுச்சும்பாரு, திருப்பி தாக்க போறேன்பாரு. இது நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு உலகமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. இது என்ன ஆகும், ஏதாகும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மலைக்கு முடிவு வராமல் இந்த யுத்தம் நிற்காது. இந்த மலை யாராவது ஒருத்தர் கைக்கு போகணும். குறிப்பாக இது இஸ்ரவேல் கைக்கு தான் போகும். அவங்க தான் அதை எடுப்பாங்க. இந்த யுத்தம் அங்கதான் போய் முடியும்.
எப்படி அவங்க 1948 யுத்தம் பண்றாங்க. அந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது எதுக்கு ஆரம்பிக்கிறாங்களோ அது இஸ்ரவேல் கைக்கு போய் தான் முடியுது. அது தேசமா இருக்கட்டும், எருசலேமாக இருக்கட்டும், அது காசா பகுதியா இருக்கட்டும், எந்த யுத்தத்தை வேணா எடுத்து பாருங்க, அது இஸ்ரவேல் கைக்கு போய் தான் முடியுது. நம்ம பார்த்த வரைக்கும் சரித்திரத்தை வச்சு நான் சொல்றேன். இதுவும் அவங்க அதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மலை, இந்த இடம் முழுக்க அவங்க கைக்கு போகும். அது வரைக்கும் இந்த யுத்தம் நடக்கும். இதைத்தான் உலகம் 3ஆம் உலக யுத்தமாக மாற்றும் இப்ப நடக்கிறது. இதுல மிக முக்கியமாக அடுத்து 2 பெரிய நாடுகள் உள்ளே வரும். நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறோம், நாங்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரரும் அல்ல. இது எசேக்கியேல் 38 உள்ளதை தான் நான் உங்களுக்கு சொல்றோம். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்துல இவர்களோடு கூட பெர்ஷியரும் இருக்கும். ஈரான் ஏற்கனவே உள்ள இருக்கு. ஈரானுக்கு பெயர் தான் பெர்ஷியா. 1935 வரைக்கும் இப்பொழுது இருக்கிற ஈரானுக்கு பெயர் பெர்ஷியா. ஷா மன்னர் வந்து மாத்தினாரு. அயதுல்லா கொமினி அதை ஸ்டடி பண்ணாரு. சரியாக இன்னைக்கு இருக்கிற ஈரானுக்கு பெயர் பெர்ஷியா. இஸ்ரேலுக்கு விரோதமான ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய பேட்ச்ல ஈரான் பெயர் இருக்கும். ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1935 வரைக்கும் இஸ்ரேல் அப்ப உருவாகல. அப்போ வரைக்கும் ஈரான் அமெரிக்க சப்போர்ட்டர் நாடு. இன்னைக்கு ஈரானும் அமெரிக்கா தான் சண்டையே போடுது. கரெக்டா அந்த எசேக்கியேல் 38 ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல மிக முக்கியமா அடுத்த 2 நாடு வரணும். ஒன்று எசேக்கியேல் 38:6 அவர்களோடு கூட தொகர்மா வம்சத்தாரும் அப்படின்னு இருக்கும். யார் இந்த தொகர்மா வம்சத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடபுறத்தில் இருக்கக்கூடியதான துருக்கிக்கு பெயர் தான் தொகர்மா. இன்றளவும் இந்த பேட்ச்ல துருக்கி இல்லை. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கிற டீம்ல துருக்கி இல்லை. விசுவாசிகள் கவனிங்கள், இது ஏதோ உங்களுக்கு கதை சொல்ற மாதிரி சொல்லல, வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதை சொல்லி கொண்டிருக்கிறோம். அடுத்து இந்த டீம்ல துருக்கி வந்து சேரும் இஸ்ரவேலுக்கு எதிராக. மிக முக்கியமாய் துருக்கி வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் துருக்கி யுத்தத்தை ஆரம்பிக்கும். ஈரான், லெபனான் மாதிரி அவர்களும் ஆரம்பிப்பார்கள். ஆனால் அதை விட இன்னொரு பெரிய நாடு உள்ளே வரும். அதுதான் இவங்க எல்லாருக்கும் தலைமை ஏற்று நடத்தும். எசேக்கியேல் 38:2 இருக்கு. எசேக்கியேல் 38:7 நீ ஆயத்தப்படு, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிருன்னு இருக்கு. அந்த நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எசேக்கியேல் 39:2 சொல்லுது, வடபுறத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய ஒரு நாடுன்னு இருக்கு. இஸ்ரவேலை மையமாய் வைத்து நீங்க பாக்குறீங்க ஒரு கோடு மேல போட்டிருக்கிறோம். அந்த கோடு நேரா போய் எங்க நிக்கும்னா ரஷ்யாவில் போய் நிக்கும். வேதம் சொல்லுது ஆங்கில வேதாகமத்துல the chief prince of Rosh அப்படின்னு இருக்கும். from the northern province இருக்கும். இந்த தீர்க்க தரிசனம் 2500 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. வடபுறத்திலிருந்து மிக முக்கியமான ரோஷ் என்கிற நாடு எழும்பி வரும் என்று. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரஷ்யான்னு ஒரு நாடு இருக்கு. இதுதான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பணும். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யா இஸ்ரவேலுக்கு நிறைய விஷயத்துல ஆதரவா இருந்திருக்கு. ஆனா இப்ப 2 மாசமா ஈரானுடைய இந்த சண்டை ஆரம்பித்த பிறகு ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணிருக்கு, ஈரானுடைய எதிரி என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலுடைய 40 டிப்ளமேட்ஸை தங்கள் நாட்டுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுச்சு. சொல்லிட்டு தான் சொன்னாங்க, ஈரானுக்கு யார் யாரெல்லாம் எதிரியோ அவங்க எங்களுக்கும் எதிரி என்று சொல்லி. சோ எசேக்கியேல் 38:39 சொன்ன யுத்தம் இன்னைக்கு கண்கூடாக நிற்கிறது. இது அடுத்த சில நாட்களோ மாதங்களுக்குள்ளேயோ பெரிய யுத்தமாய் மாறும். நீங்கள் காண்பீர்கள். இது அப்படியே சமாதானம் வர மாதிரி இருக்கும், நிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் எதுவுமே இல்லை. இது அடுத்து பெரிய யுத்தமாய் தான் மாறும். எசேக்கியேல் 38:39 சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நடக்கும். உங்கள் கண்கள் காண ரஷ்ய தலைமையில் உள்ள நாடுகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து நிற்கும். இது 3ஆம் உலக யுத்தமாக இருக்கலாம். மிகப்பெரியதான பேரழிவுகளை இது ஏற்படுத்தும். எசேக்கியேல் 39 நீங்கள் வாசிக்கும் போது அது எவ்வளவு பெரிய பேரழிவுகளாக இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொன்ன பட்டயம், கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தம் இஸ்ரவேல் வந்த பிறகு நடக்கணும். பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் நடக்கணும். இஸ்ரவேல் முதல்ல வரும்போது எகிப்திலிருந்து வந்துச்சு. 2வது வரும்போது செருபாபேல் தலைமையில மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்தில் வந்துச்சு. ஆனா இந்த முறைதான் பல நாடுகளிலிருந்து அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். வேதத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின் படி இந்த யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக ஆரம்பிச்சிருச்சு. இதுல ரஷ்யா தலைமையேற்று நடத்த வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அடுத்து வெகு சீக்கிரத்தில் இது நடக்கும், உங்கள் கண்கள் காணும். இதுதான் எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பட்டயம். இந்த யுத்தத்தை அடுத்து வசனம் சொல்லுகிறது, பஞ்சம் உண்டாகும். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், இந்த யுஎஸ் ஈரான் யுத்தம் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் என்று சொல்லக்கூடியதான
அந்த ஜலசந்தி மூடப்பட்டது. அதனுடைய விளைவாக கொஞ்சம் கொஞ்சமாக விலைவாசி ஏறிக்கொண்டே வருகிறது. இன்னைக்கு எல்லா விலையும் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பெட்ரோல் விலையிலிருந்து, கேஸ் விலையிலிருந்து, ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது உரப்பொருட்கள்ல இருந்து எல்லாம் எவ்வளவு விலை ஏறி இருக்குன்னு தெரியும். அதனுடைய மறைமுகமாக மளிகை சாமான் விலையிலிருந்து எல்லாம் ஏறிடுச்சு. நமக்கு பரவாயில்ல, நம்மளை விட பல மடங்கு மோசமாக பல நாடுகள் இருக்கு. ஸ்ரீலங்காலெல்லாம் ஒரே நாளில் 35 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாலாம் பெட்ரோல் விலை ஏற்றுறாங்க. அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா போயிட்டு இருக்கு. பல நாடுகள் இன்னைக்கு திக்குமுண்டாடிட்டு இருக்கு. பல நாடுகளில் லாக்டவுன், பார்ட்லி லாக்டவுன், 3 நாள் 2 நாள் லாக்டவுன்லாம் போட்டாங்க. அந்த அளவுக்கு பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது அடுத்த கட்டத்துக்கு இப்போ வந்திருக்கு. நேத்து மிகப்பெரியதான ஷெல் கம்பெனி, நீங்க பார்த்திருப்பீங்க, பெட்ரோல் கம்பெனி ஷெல், அதோடைய சிஇஓ நேத்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இப்ப இருக்கிற இந்த நிலைமையில யுத்தம் இன்னைக்கு முடிஞ்சா கூட அடுத்த 1.5 வருஷத்துக்கு கடும் பஞ்சம் இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் ஏற்படுத்தின பாதிப்பே அவ்வளவு பெருசு இருக்கு. சிஇஓ சொல்றாரு, ஷெல் கம்பெனியோட சிஇஓ சொல்றாரு, அவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கும் வெளிநாட்டில். அது அடுத்த 1.5 வருஷத்துக்கு அதோடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ பஞ்சத்துக்கு நேராக பூமி முழுக்க போகுது. சூடான்ல மட்டும் 8 கோடி பேருக்கு சாப்பாடு இல்லையாமா. எத்தியோப்பியால 25 ல இருந்து 40 லட்சம் பேருக்கு சாப்பாடு இல்லாம இருக்குதாம். ஸ்ரீலங்கால அடுத்த சில மாதங்களுக்குள்ள 13 லட்சம் பேருக்கு ஜூலை மாசத்துல இருந்து சொல்றாங்க 13 லட்சம் பேர் உணவில்லாமல் தவிக்கக்கூடிய நிலைமை வரும் என்று சொல்லுகிறார். உலகளாவிய மிகப்பெரிய பஞ்சம் ஆரம்பிக்கிறது. மத்திய 24 இயேசு கிட்ட கேட்ட கேள்விக்கு இயேசு சொன்ன பதில்களில் ஒன்று, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அதுக்கு அடுத்து அவர் சொன்னாரு பஞ்சங்கள். வெளிப்படுத்தல நீங்க வாசிக்கும் போது பட்டயத்துக்கு அடுத்து சொல்ற வார்த்தை பஞ்சம். நம் கண்களுக்கு முன்பாக போய்கொண்டே இருக்கிறது. இது இன்னும் அதிகமாக மாறும். நீங்கள் எதிர்பார்க்காத பஞ்சம் ஒன்று வரப்போகிறது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனால மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்து ஒரு வசனம் சொல்லுது. அதுலயே பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் இருக்கு. இந்த சாவினாலும்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ல ஒன்னொன்னு இருக்கு. ஒரு சிலதுல பெஸ்டிலன்சஸ் இருக்கு, அதாவது கொள்ளை நோய், வியாதி அப்படின்னு இருக்கு. சிலதுல இயற்கை பேரழிவுகள், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. இயேசு இது ரெண்டையும் சொல்லியிருக்கிறார். மத்திய 24 கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள் 2 சொல்லியிருக்கிறார். இந்த ரெண்டையும் நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பூமி எதிர்ச்சிகள் மொத்தமே இந்த 10 வருஷம் தான் மிகப்பெரிய பூமி எதிர்ச்சிகளின் காலம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பார்க்குற இது 2015 இருந்து 2025 மட்டும் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டதான பூமி எதிர்ச்சிகள் நடந்திருக்கு. நீங்க பார்க்குற அந்த சிவப்பு டாட்ஸ், புள்ளிகள் அத்தனையுமே பூமி எதிர்ச்சி. அதுக்கான ரிப்போர்ட் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துல மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட பூமி எதிர்ச்சி நடக்குது. மிகப்பெரிய பூமி எதிர்ச்சிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நடக்குது. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸ்ல 7.8 நடந்துச்சு. 2025 உலக சரித்திரத்திலேயே 5 பூமி எதிர்ச்சி பெருசு. அதுல 1 2025 வந்துச்சு ரஷ்யாவில். இயேசு சொன்னார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சொல்றார், அவர் காட்டு தீன்னு சொல்லல. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வருகைக்கு முன்பாக அடையாளங்கள் என்னன்னு கேட்டபோது காட்டு தீன்னு சொல்லல, பனி மழைன்னு சொல்லல, பர்டிகுலரா பூமி அதிர்ச்சிங்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது அவர் பர்டிகுலரா பூமி அதிர்ச்சிங்கிறார். எத்தனையோ பேரழிவு இருக்கே, ஆனா அவர் சொன்னது பூமி அதிர்ச்சி. இப்போ இந்த காலகட்டத்தில் 2004 இருந்து சுனாமி வந்ததிலிருந்து, அது ஒரு பூமி அதிர்ச்சி, கடலுக்குள்ள ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி தான் சுனாமி. அதிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகம் பூமி அதிர்ச்சிகளுடைய காலமாக இருக்கிறது.